ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி மைக்கெலாம் கிடச்சிருக்கு. நம்ம வீடியோ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் போட்ட வீடியோஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து டுக்காட்டி பைக்கோட சர்வீஸ் சார்ஜ் என்ன, டயரோட ப்ரைஸ் என்ன, எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து பேசிக் காஸ்ட் வந்து பிஎம்டபிள்யூட உங்களுக்கு வந்து டுக்காட்டி கம்மி. இதை சொன்னால் நம்ம நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நிஜமாகவே வந்து பிஎம்டபிள்யூட டுக்காட்டி கம்பெனி வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து அரௌண்ட் 12,000 வரும். 12 to 15 கொஞ்சம் வேரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன் வண்டி. ஸோ அதே மாதிரி இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் டயரோட ப்ரைஸ் கேட்டிங்க. 50 to 60K டிபெண்ட்ஸ் ஆன் பைக் வந்து டயர்ஸ் வந்து ப்ரைஸ் ஆகும். 50,000 60,000 என்னோட அதான் நீங்கள் மாடலும் மாறும். மினிமம் வந்து 50,000 ஸ்டார்ட் ஆகும். ஒரு 60 65 கோர்ஸ் ஆஃப் 4 அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸும் கூடும். ஸோ இந்த டுக்காட்டினில் அந்த அங்கே பார்க்குறீங்களே அந்த பைக்கோட சர்வீஸ் கஷ்டம் அவ்வளோதான். 12,000 to 15,000 தான். ஸோ என்னென்னா வண்டி மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் வந்து வண்டி எடுத்து ஓட்டாமல் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். நான் வண்டி ஓட்டாமே வச்சுருக்கேனாலும் டயர் போகும். நிறைய பேர் நான் நினச்சிருப்பீங்க டயர் வண்டி ஓட்டாமே வச்சுருக்கணும், டயர்லாம் அப்படியே இருக்கும்னு. அப்படி இல்லை, நீங்கள் வண்டியை சும்மா ஐடியலாக வச்சுருந்தா கூட டயர் வீக் ஆகும். ஸோ இந்த டயர் சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறது, இந்த பேட்ரி போகிறது, நீங்கள் வந்து ஸோ நான் வந்து ரெகுலராக வண்டி ஓட்டாதனால எனக்கும் நான் அந்த அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வண்டி ஓட்டியே ஆகணும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஓட்டணும். இல்லைன்னா ஏன்னா இந்த சர்வீஸ் பண்ணும்போது பேட்டரியும் மாற்றினேன், சும்மா நிற்க வச்சு பேட்டரி போயிடுச்சு. ஸோ வண்டி வாங்குறது மேட்டரில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதுதான் அதோட பேசிக் மெயின்டெனன்ஸு. இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும், வேறு எதனா கொஷின்ஸ்னால் நீங்கள் கீழே ஷூட் அவுட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பை கைஸ்.